இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று இன்றைக்கு பலர் முற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதனால் அவர்கள் தங்களுக்கு ஏற்றாற்போல் சட்டங்களை உருவாக்கி அதை மெல்ல மெல்ல மீடியாக்கள் மூலம், திரைப்படங்கள் மூலம் மக்கள் இதயத்தில் விதைத்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் ஏற்படும் ஆசைகள் மனிதனை பேராசை கொள்ள செய்யும். அந்த பேராசை அன்பற்ற மனிதனாக மாற்றிவிடுகிறது. இதை போன்று ஒவ்வொரு காலகட்டங்களிலும் உலகை வெல்ல பலர் முற்பட்டனர். ஆனால் யாராலும் தன் வாழ்வை வெற்றி கொள்ள முடியவில்லை. தங்களுக்கு வந்த நோயை வெற்றி கொள்ள முடியவில்லை. தங்கள் மரணத்தை வெற்றி கொள்ள முடியவில்லை. உலகை வெற்றி கொண்டவர்கள் யாரென்று பார்த்தால், தங்கள் ஆசைகளை, தங்கள் எண்ணங்களை, தங்கள் சிந்தனைகளை வெற்றி கொண்டவர்கள் இன்னும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். ஸ்தேவான் என்பவரை கொலை செய்து விடுகிறார்கள். அதுவரை எருசலேம் நகரில் கூடி வாழ்ந்த கிறிஸ்தவ மக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். அதாவது, சில செடிகளை பார்த்திருப்போம். பூ பூத்து காய் காய்த்து அந்த காய் முத்தி போன பின்பு வெடிக்கும் போது அதில் இருந்த பல நூறு விதைகள் சிதறுகின்றன. இதற்கு முன்பு ஒரு இடத்தில் இருந்த அந்த செடி இப்போது அந்த விதைகள் சிதறப்பட்ட இடங்களிலெல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். அதே போன்றுதான் ஒன்றாக இருந்த மக்கள் பிரிக்கப்பட்ட பின்பு பல இடங்களில் இயேசுவை பற்றி அறிவிக்க ஆரம்பிக்கின்றார்கள். இயேசுவை பற்றிய செய்தியும் பல இடங்களில் மக்கள் தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் இயேசுவை நம்புகின்ற மக்கள் கூட்டம் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில் சவுல் கிறிஸ்தவர்களை அழிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குகிறார். ஆனால் இயேசு அழிக்க நினைத்தவரை பயிரிடச் செய்கிறார். எந்த இறைவார்த்தை அழிக்க நினைத்தாரோ அந்த இறைவார்த்தையே மக்களிடத்தில் எடுத்துச் செல்ல செய்கிறார். இனி நற்செய்தியில் இயேசு கூறுவது போன்று, என் மீது நம்பிக்கை கொண்டால் நிலை வாழ்வை பெறுவாய் என்கிறார். அதாவது ஒற்றை நம்பிக்கை சவுலை மாற்றுகிறது. இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டால் நம் வாழ்வு மாறும். உடனடியாக கேள்விகள் எழும். நான் போகாத கோயில் இல்லை, நான் வேண்டாத புனிதர்கள் இல்லை, கடவுளின் குரலை கேட்கவில்லையே. உண்மையில் நாம் ஆண்டவரிடம் கேட்பது என்ன? அன்பு செய்ய வேண்டும் என்று கேட்கிறோமா? மன்னிக்கும் வரம் வேண்டும் என்று கேட்கிறோமா? மகிழ்ச்சி நிலை வேண்டும் என்று கேட்கிறோமா? உதவி செய்யும் மனம் தேவை என்று கேட்கிறோமா? ஆண்டவரே, நீர் என்னோடு இரும் என்று கேட்கிறோமா? நாம் கேட்பது எல்லாம் பணம், பொருள் சார்ந்த விடயங்கள். இது நமக்கு நிச்சயமாக நிலை வாழ்வை கொடுப்பதில்லை. நிலை வாழ்வு என்பது பணத்திலோ பொருளிலோ இல்லை, மாறாக எதற்கும் தன்னை சிறைப்படுத்தாத இதயத்தில் இருக்கிறது. இயேசு மீண்டும் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். இறுதி நாளில் நான் உங்களை உயிர்த்தெழ செய்வேன். நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு அது கிடைக்கும். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.